ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோல சிபி பிளஸ் ஐபி கேமரா பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு கோயிலுக்கு 4 ஐபி கேமரா போடணும்னு சொல்லி எனக்கு ஆர்டர் கிடைச்சது. நான் கஸ்டமர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன். என்கிட்ட இருக்கக்கூடிய சிபி பிளஸ் கேமராஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக நான் மானிட்டர்ல கனெக்ஷன் கொடுத்தேன். பார்த்தா மானிட்டர்ல வியூ வரல. ஸோ புது கேமராங்கிறதுனால இனிஷியலைஸ் பண்ணணும். நான் இனிஷியலைஸும் பண்ணிட்டேன். என் கேமராவோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிரீன்ல தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு மானிட்டர்ல வியூ வரல. நான் ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணேன், இந்த கேமராவை டெலீட் பண்ணி மறுபடியும் சர்ச் கொடுத்து கேமராவை ஆட் பண்ணி பார்த்தேன். அப்பவும் எனக்கு மானிட்டர்ல வியூ வரல. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது மேலே சேம் இதே பேஜ்ல அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டிச்சு. ஸோ அந்த அப்கிரேட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்க எத்தனை கேமராவை ஆட் பண்ணி இருக்கிறீங்களோ அத்தனை கேமராஸோடைய டீடைல்ஸ் இதுல ஷோ ஆகும். நான் இப்போதைக்கு ஒரு கேமரா தான் ஆட் பண்ணி இருக்கிறேன். அந்த ஒரு கேமராவுடைய ஐபி அட்ரஸ், அந்த ஒரு கேமராவுடைய ஸ்டேட்டஸ் பிளஸ் அந்த கேமராவுடைய மாடல் நம்பர் எல்லாமே இதுல காட்டும். இப்போ ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னாக்கா பெண்டிங்னு காட்டுது. ஸோ இங்க ஸ்டேட்டஸ் பெண்டிங் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மானிட்டர்ல வியூ வரல. ஸோ இங்க ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு காட்டுது. அப்போனா நம்ம என்ன பண்ணணும், என்விஆரை அப்கிரேட் பண்ணணும். அதாவது ஃபிர்ம்வேரை நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு அர்த்தம். இது எப்படி நம்ம அப்கிரேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிபி பிளஸ் கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க அந்த அப்கிரேட் ஃபைலை கேட்டு வாங்கணும். அது எப்படி கேட்டு வாங்குறது அப்படின்னாக்கா ப்ராசஸ் இருக்கு. ஸோ நான் பண்ண ப்ராசஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க அப்கிரேட் பண்ணக்கூடிய அந்த பேஜ் அது போட்டோ எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட மாதிரி ஸ்டேட்டஸ் பெண்டிங், போர்ட்டு, கேமராவுடைய மாடல் நம்பர், ஸோ இதெல்லாம் தெரியற மாதிரி நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்தது என்விஆருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாடல் நம்பர் அந்த ஃபுல் ஸ்டிக்கரோட ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்து சிஸ்டம் இன்ஃபோக்குள்ள போனீங்கன்னாக்கா உங்க டிவைஸோடைய மாடல் நம்பர், எத்தனை சேனல் என்விஆர், சிஸ்டம் வெர்ஷன், ஸோ டிவைஸ் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். அது ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நீங்க அப்கிரேட், அதாவது ஏற்கனவே நீங்க போட்டோ எடுத்திருப்பீங்க ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படின்னு சொல்லி, இதுல கேமராவுடைய ஐபி அட்ரஸ், சிஸ்டம் வெர்ஷன் தெரியற மாதிரி ஒரு போட்டோ. சேம் பேஜ் தான், அப்கிரேடு சேம் பேஜ் தான். அது நீங்க ரைட் லெஃப்ட்னு மூவ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க கேட்க வேண்டியது நீட் சப்போர்ட் சார் மேடம், அதாவது கஸ்டமர் கேர்ல மேடம் சார் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த மெசேஜ் பார்க்க போறாங்க. அதனால சார் பை மேடம் மேம் போட்டு அண்ட் இட் ஷோ ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்விஆரை அப்கிரேட் பண்றதுக்கான ஃபைலை, அந்த டாக்குமெண்ட்டை உங்களுடைய வாட்ஸ்அப்க்கு அனுப்புவாங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் அனுப்புன டைம் பார்த்தீங்கன்னாக்கா 8:17. அவங்க எனக்கு ரீப்ளை பண்ண டைம் பார்த்தீங்கன்னாக்கா 10:09. அப்போனாக்கா சிபி பிளஸ் கஸ்டமர் கேர் 10 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் 8:15 அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். ஸோ என் மெசேஜ் ரீப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க அனுப்பின ஃபைலை நான் ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிக்கிட்டேன். அந்த பென்ட்ரைவ்ல நீங்க காப்பி பண்றதுக்கு முன்னாடி அந்த பென்ட்ரைவை ஒரு வாட்டி ஃபார்மட் அடிச்சுக்கோங்க. ஃபார்மட் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை பென்ட்ரைவுக்கு நீங்க காப்பி பண்ணுங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை காப்பி பண்ண பிறகு நான் என்விஆர் அப்கிரேட் பண்ணி மானிட்டர்ல வியூ வர வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் மறுபடியும் நான் இந்த பென்ட்ரைவை இன்சர்ட் பண்றேன். இப்போ என்விஆருக்கு முன்னாடி யூஎஸ்பி போர்ட் இருக்கும். அந்த யூஎஸ்பி போர்ட்ல அந்த அப்கிரேட் ஃபைல் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணுங்க. வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதுல நீங்க அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 4வது ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். இல்லைனாக்கா என்விஆருடைய பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ என்விஆரோட பாஸ்வேர்டு நான் போட்டுக்கிறேன் எம். அண்ட் அடுத்த பேஜ்ல ஆன்லைன் மூலியமா அப்கிரேட் பண்றீங்களா இல்ல யூஎஸ்பி மூலியமா அப்கிரேட் பண்றீங்களான்னு ஒரு 2 ஆப்ஷன் காட்டும். நீங்க யூஎஸ்பி போட்டிருக்கிறீங்க. ஸோ யூஎஸ்பி மூலியமா தான் அப்கிரேட் பண்ண போறோம். ஸோ யூஎஸ்பி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அப்கிரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல அவங்க அனுப்புன டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரியும், டிஇஎம்பி. அதை ஒரு வாட்டி நீங்க கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண பிறகு கீழே ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓகே ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்கா மேல எல்லோ கலர் இல்ல ஆரஞ்சு கலர்ல ஒரு லைன் போகும். அந்த லைன் போயிட்டு 100% கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்க ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதான், என்விஆர் அப்கிரேட் ஆயிடுச்சு. அதன் பிறகு இந்த அப்கிரேட் நடக்கும் போது நீங்க கேமராவை ஆட் பண்ணி இருந்தால் அப்கிரேட் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன்ல வியூ வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை வியூ வரல அப்படின்னாக்கா நீங்க கேமராவை சர்ச் பண்ணி ஆட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வியூ வந்துடும். ஸோ ப்ராப்ளம் சால்வ்டு. ஏன்னா என்விஆர் நாம அப்கிரேட் பண்ணிட்டோம். அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் ரீபூட் பண்ணணுமா, அது தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் ரீபூட் பண்ணல. அப்கிரேட் முடிஞ்சது, ஆட்டோமேட்டிக்கா வியூ வந்துருச்சு. நான் ரீபூட் பண்ணல. ஒருவேளை ரீபூட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுனாக்கா ரீபூட்டும் பண்ணிக்கலாம். அந்த ரீபூட் பண்றதுனால நம்மளுக்கு இந்த அப்கிரேட் ஃபைல் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஸோ ரீபூட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பென்ட்ரைவை என்விஆர்ல இருந்து எடுத்துருங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்க என்விஆரை ரீபூட் பண்ணும் பொழுது ஹார்ட் டிஸ்க் என்விஆர்ல இருக்கக்கூடாது.
ஹார்ட் டிஸ்க் NVRல இருந்தால் அப்கிரேட் ஆகும் பொழுது ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நான் NVR அப்கிரேட் பண்ணும்போது NVRக்குள்ள ஹார்ட் டிஸ்கே போடல. ஹார்ட் டிஸ்க் இல்லாம தான் நான் NVR அப்கிரேட் பண்ணேன்.